வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கனில் உப்பு லெமன் ஜூஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வைங்க. 1 hour மேரினேட் பண்ணுங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு கிரவுண்ட் ஆயிலை ஊற்றிக்கோங்க. என்ன சொன்னோம்? நெய் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. கட் பண்ண ஆனியனை எடுத்து போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணுறதுக்கு இஞ்சியோ பூண்டோ எடுத்து போட்டுக்கலாம். இது கூட பட்டை ஏலக்காய் காம்பு எடுத்து போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேஜில் கழுவுன புதினா எடுத்து போட்டுக்கலாம். இது சேஜில் புதினா போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். டொமேட்டோ நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ண டொமேட்டோ எடுத்து போட்டுக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னே ஊற வச்ச சிக்கனையும் எடுத்து போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா கூட மிக்ஸ் பண்ணுங்கள். 1/2 hour நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு 1/2 hour நல்லா வேக விடுங்க. ஊற வச்ச அரிசியை பிரியாணி குண்டால போட்டுக்கோங்க. குக்கான சிக்கனை இது உள்ளே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அடுப்பில் வச்சுட்டு நல்லா பாயில் ஆகட்டும். மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ டம் போடணும். இப்போ அடுப்பில் தோசை கடாயை வச்சுக்கலாம். தோசை கடாயை நல்லா சூடாகிட்டோன்னு பிரியாணி குண்டா எடுத்து வச்சுக்கோங்க. மூடிட்டு டம் போடுங்க. சாப்பாடு அரிசினால் எனக்கு 42 minutes ஆச்சு குக்காவை. இது மேலே கொத்தமல்லி போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணுங்கள். நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.